என் தங்கப்பிள்ளையே, இன்று உன் தாயானவள் உனக்கு ஒரு நல்ல விஷயத்தை சொல்ல வந்திருக்கின்றேன். அதனால் அம்மாவினுடைய பாதத்தை தொட்டு உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயம் என்னவென்பதனை நீ தெரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக இன்று இரவுக்குள் அது உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும். எந்த வகையிலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகள் உன்னை தொடராமல் போய்க் கொண்டிருக்கிறதே என்று நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற என் குழந்தை, இப்பொழுது இவையெல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கு தொடர்ந்து நடப்பதை நீ காண வேண்டிய தருணம் உனக்கு வந்து விட்டது. எத்தனையோ இன்னல்களையும் எத்தனையோ சோதனைகளையும் கடந்து நீ நல்லபடியாக ஒரு வாழ்க்கையை வாழப்போகின்ற நேரம் உனக்கு வந்து விட்டது. எந்த நேரத்திலும் நாம் இந்த வாழ்க்கையை விட்டு விடாமல் நமக்கான தருணங்களை நாமே உருவாக்கி கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு கைகூடி வந்திருக்கின்றது. உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு மனதில் கஷ்டங்களை உருவாக்கினாலும் இனி வரக்கூடிய நேரங்கள் ஒவ்வொன்றும் உன்னை இந்த வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு உயர்த்தக்கூடிய தருணமாகத்தான் இருக்கிறது. உனக்கு வேண்டுமானால் இதுவெல்லாம் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உன் தாயானவள் எனக்கு தெரியுமல்லவா, உனக்கு இனிமேல் இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது, இந்த வாழ்க்கை உனக்கு இனிமேல் என்ன கொடுக்க போகிறது என்பது எல்லாம் எனக்கு தெரியும். அதனால் இதையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள எப்பொழுதும் தயாராக இரு. என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற மிகப்பெரிய துன்பமே என்ன தெரியுமா? பணம் இல்லை, அது இல்லை, இது இல்லை என்பது அல்ல. தனக்கு நிம்மதி இல்லை என்பதுதான். தான் எவ்வளவுதானோ கஷ்டப்பட்டு மற்றவர்களுக்கு உதவிகளை செய்கின்றோம். ஆனாலும் நான் உழைத்த உழைப்பிற்கு இங்கு எந்த பலனும் இல்லை என்பதுதான் இங்கு எல்லோருடைய மிக முக்கியமான வேதனையாக இருந்து கொண்டிருக்கின்றது. தான் பட்ட கஷ்டங்களுக்கும் தான் படுகின்ற வேதனைகளுக்கும் பலனில்லாத இங்கு நாம் எதை செய்தும் எந்த புண்ணியமும் இல்லை என்கின்ற நிலை எல்லோருக்குள்ளும் இருக்கின்றது. யாருக்காக வாழ்கிறோம், யாருக்காக இதையெல்லாம் செய்கிறோம் என்று எண்ணியே இங்கு பலருக்கு இந்த வாழ்க்கையை பற்றிய கவலைகள் அதிகரித்து கொண்டே இருக்கின்றது. என் குழந்தையே, ஒரு விஷயத்தை சரியாக புரிந்து கொள். நீ என்ன செய்கிறாய், ஏது செய்கிறாய் என்பதனை எல்லாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. யாருக்காக வாழ்கிறோம், யாருக்காக எதை செய்கிறோம் என்பதனை எல்லாம் நீ மறந்துவிடு. உனக்காக நீ வாழத் தொடங்கு. இந்த வாழ்க்கை உனக்காக எல்லா விஷயங்களையும் அற்புதமாக வைத்திருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தொடங்கு. இதையெல்லாம் நீ புரிந்து கொண்டாயானால் உன்னை சூழ்ந்து வருகின்ற பிரச்சனைகள் எதுவானாலும் அவையெல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடிவிடும். உனக்கு வருகின்ற துன்பங்கள் எவ்வளவுதான் பெரிதாக இருந்தாலும் உன்னுடைய நல்ல எண்ணங்களால் இவையெல்லாம் உன் அருகில் வராமலேயே போய்விடும். அதனால் நல்ல சிந்தனைகளோடும் எப்பொழுதும் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களோடும் நீ இருக்கும் பொழுது இவையெல்லாம் உனக்கு பேரதிசயங்களை நடத்தி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணம், உனக்காக நான் வருகின்ற இந்த தருணம் என்று இவை எல்லாமுமே எப்பொழுதுமே உன்னை பெருமகிழ்ச்சியோடு வாழ வைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. மனதளவில் அதிகப்படியான காயங்களை கொண்ட என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கை இனி வரக்கூடிய நாட்களில் மிக பெரிய சந்தோஷத்தை உறுதிப்படுத்த போகின்றது. தாயின் பாதத்தை தொட்டவுடன் உனக்கு நல்லது நடக்கும் என்கின்ற நம்பிக்கை வருகிறதல்லவா? இந்த நம்பிக்கையோடு உனக்கான அத்தனை முயற்சிகளையும் நீ சரியாக செய்து கொண்டே இருக்கும் பொழுது உன்னுடைய வெற்றியையும் நீ உறுதி செய்து விடுவாய் என்பதனை மறந்து விடாதே. எல்லாமும் ஒரு நாள் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் மாறும். எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் ஒரு நாள் நல்லதொரு திருப்பத்தை கொண்டு வந்து கொடுக்கும். அந்த நேரம் நீ நினைத்ததை விடவும் மிகவும் அதிகமான நன்மைகள் உன் கைகளுக்குள் வந்து சேர்ந்து விடும். எல்லையற்ற சந்தோஷத்தை நீ கண் முன்னால் கண்டு விடுவாய். நாம் எதற்காக வாழ்கிறோம், யாருக்காக வாழ்கிறோம் என்பதை எல்லாம் தவிர்த்து நமக்காக வாழ்கிறோம் என்கின்ற எண்ணம் உனக்குள் எப்பொழுது வருகின்றதோ
அப்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அத்தனை பெருமகிழ்ச்சியும் உன் கண் முன்னால் வந்து நிற்கும். எல்லையற்ற துன்பங்களை கடந்து விட்டோம், எல்லையற்ற மகிழ்ச்சியையும் கண்டுவிட்டோம். அனைத்தையும் பார்த்த நமக்கு இரண்டையுமே நம்மால் சரிசமமாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதுதான் நமக்கு மிகுந்த வேதனையாக இருந்து கொண்டிருக்கின்றது. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரமும், உனக்காக நான் வருகின்ற இந்த சூழ்நிலைகளும் எப்பொழுதுமே உனக்கான அத்தனை சந்தோஷங்களையும் உன்னுடைய கைகளில் கொண்டு வந்து உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ நம்பினால் போதும். இதுவரையிலும் நீ பட்ட அவமானங்களுக்கும் இனிமேல் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய நன்மைகளுக்கும் நிச்சயமாக நீ சரியான பதிலை பெறப்போகின்றாய். என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று சொல்லி வருத்தப்படாமல் இனி நடக்கப் போகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே நம்மை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ உணர வேண்டும். உன்னோடு நான் இருப்பதை நீ புரிந்து கொண்டால் உன்னால் எல்லா விஷயங்களையுமே சரியாகத்தான் எதிர்கொள்ள முடியும். தாயானவளின் பாதத்தை தொடுகின்ற பிள்ளைகள் எப்பொழுதுமே மனதால் உண்மையானவர்கள், யாருக்கும் எந்த துரோகத்தையும் செய்யாதவர்கள், எந்த நொடியிலும் மற்றவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் அதை தன்னுடைய பிரச்சனையாக ஏற்றுக்கொண்டு அதை சரி செய்து கொடுப்பவர்கள். அதே நேரத்தில் தனக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது மற்றவர்களிடத்தில் சென்று உதவி கேட்காமல் என் முன்னால் மட்டுமே வந்து நிற்கக்கூடிய குழந்தைகள். அதனால்தான் இந்த பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் எப்பொழுதுமே இந்த தாயானவளின் பாதத்தை தொடுகின்ற பாக்கியம் கிடைக்கின்றது. எல்லோருக்கும் இது கிடைத்து விடாத விஷயங்கள், எல்லோருக்கும் இது நடந்து விடாத விஷயங்கள். அதனால் இதையெல்லாம் உணர்ந்து என்னவென்று தெளிந்து உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு மகிழ்ச்சியும், இனி உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு மாற்றங்களும் உன்னை சரியாகவும் நடத்திட வேண்டும். எல்லாவற்றையும் கடந்து நான் உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய அத்தனை விஷயங்களையும் என் பிள்ளை நீ சரியாக எதிர்கொள்ள வேண்டும். எதிர்பாராத நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன தரும் என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய கால நேரமும் உனக்கு வந்துவிட்டது. உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதனை நீ உணர்ந்து கொண்டாயானால் உனக்காக எந்த சூழ்நிலையிலும் நான் இருப்பதை உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும். கஷ்டத்தோடு கஷ்டமாக இந்த வாழ்க்கையில் இன்னமும் பல துன்பங்கள் உனக்கு வரத்தான் செய்யும். இல்லை என்று அம்மா ஒரு பொழுதும் உன்னிடத்தில் சொல்ல மாட்டேன். நடக்காத விஷயங்களை சொல்வதும் இல்லை, நடக்கக்கூடிய விஷயங்களை இல்லை என்று அம்மா ஒரு பொழுதும் உன்னிடத்தில் சொல்வதும் கிடையாது. என்ன நடக்குமோ அதைத்தான் அம்மா உன்னிடத்தில் உறுதியாக ஒவ்வொரு முறையும் எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கின்றேன். உள்ளதை உள்ளபடி சொல்லி உன் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்பதனை நான் உனக்கு தெளிவுபடுத்தி கொண்டிருக்கின்றேன். என்னுடைய எண்ணங்கள் உனக்கு புரியும் என்றால் நான் உன்னை தேடி வருவதற்கான அத்தனை காரணங்களும் நிச்சயமாக உனக்கு புரியும். இது நாள் வரையிலும் பட்டது எல்லாம் போதும் என்று யோசிக்கின்ற உனக்கு இனி இந்த வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களையும் எதிர்கொள்கின்ற மனப்பக்குவம் வேண்டும். இத்தனை நாளும் நடக்கும் என்று நாம் எதிர்பார்த்தோமா? இல்லை அல்லவா? ஆனால் அது நடந்ததல்லவா? அதனால் இதையெல்லாம் புரிதலில் கொண்டு இனி உன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு உன்னை நீ தயாராக வைத்திரு. நான் இருந்து உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றேனோ அதை இனிமேல் உனக்கு நிச்சயமாக கொடுத்து விடுவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். உன்னுடைய மனது எந்த சூழ்நிலைக்கும் கிறங்கி விடாமல், எந்த நிலைக்கும் பதற்றமடையாமல் எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு நீ இருந்து விட்டால் அது போதும். இந்த நாள் நான் உன் வாழ்க்கையில் உனக்காக கொடுத்திருக்கின்ற பேரதிர்ஷ்ட நாள் என்பதனை முதலில் நீ உணர வேண்டும். என் பிள்ளையே, எக்காரணத்தை கொண்டும் நாம் இந்த வாழ்க்கையில் எதையுமே நமக்காக தொலைத்து விடக்கூடாது. மற்றவர்களுக்காக செய்கின்ற விஷயங்கள் கூட உனக்கு புண்ணியங்களை தேடி கொடுக்கும். ஆனால் அதே நேரத்தில் உன் வாழ்க்கையை தொலைத்துதான் ஒருவருக்கு நல்லதை செய்ய வேண்டும் என்ற அவசியம்
ஒருபொழுதும் கிடையாது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நமக்காக நாம் வாழ வேண்டும் என்கின்ற எண்ணம் ஒருவருக்குள்ளும் இருந்து கொண்டுதான் இருக்க வேண்டும். என் குழந்தையே, தாயானவள் உன் முன்னால் வருகின்ற நொடிகளில் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுக்க போகிறேன் என்பதனை பற்றி ஒரு பொழுதும் நான் சிந்திப்பது கிடையாது. ஏன் தெரியுமா? எதுவெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்பது ஏற்கனவே கணித்து வைத்தது. அதை இனிமேல் ஒரு பொழுதும் நம்மால் எதுவும் செய்துவிட முடியாது. நடக்க வேண்டும் நடக்க வேண்டாம் என்று எதையுமே தட்டிவிட முடியாது. உன் வாழ்க்கை என்னவென்று ஏற்கனவே தீர்மானித்து வைக்கப்பட்டிருக்கின்றது. இன்னார்க்கு இன்னார்தான் என்பது எப்பொழுதுமே சொல்லிய விதி என்பது போலத்தான் எந்த வாழ்க்கை யாரோடு தொடர வேண்டும் என்பது அவரவர்களுக்கு விதிக்கப்பட்ட விதி. அதை ஒருபொழுதும் மாற்றிவிட முடியாது. அதனால் என்ன நடந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, தெய்வத்தினுடைய ஆசீர்வாதங்களோடு தான் நமக்கு நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். இவையெல்லாம் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கான நன்மைகளையும் உனக்கான நம்பிக்கைகளையும் ஒரு சேர உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய். கண்ணீரை அதிகமாக சிந்திக் கொண்டிருக்காமல் வருகின்ற நல்ல விஷயங்களை முழுமனதார ஏற்றுக்கொண்டு எப்பொழுதுமே பெருமகிழ்ச்சியோடு நீ இருக்க வேண்டும். வாழ்க்கை கொடுப்பதை கொடுத்து கொண்டே இருக்கட்டும். நீ செய்ய வேண்டிய விஷயங்களை எல்லாம் திறமையாக செய்து கொண்டே இரு. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பது எல்லாம் இனி உனக்கு எந்த நேரத்திலும் சரியான புரிதலுக்கு உட்பட்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை முழுமையாக கொடுப்பதாக இருக்க வேண்டும். உனக்காக நான் வருகிறேன் என்பது இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு என்றுமே மிக பெரிய நன்மைகளை உனக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரமும் இனி உனக்காக நான் வருகின்ற இந்த சூழ்நிலைகளும் நிச்சயமாக உனக்கு மிக பெரிய மாற்றத்தை இந்த வாழ்க்கையில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும். நல்ல நேரம் ஒருவருக்கு வாய்க்கும் பொழுது நல்ல சந்தர்ப்பங்களும் ஒருவருக்கு இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக கிடைத்துவிடும். நாம் ஆசைப்பட்டது போல அத்தனை விஷயங்களும் இந்த வாழ்க்கை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்திவிடும். எந்த நிமிடத்திலும் நீ எதற்காகவும் வருத்தம் கொண்டிருக்காமல் உனக்காக உன் அம்மா இருக்கிறாள் என்பதனை மட்டும் உன் மனதில் நிறுத்தி வைத்துக்கொள். அம்மா அதிகமாக உன்னை தேடி வருகிறேன் என்றால் அந்த நொடியிலேயே நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். நம் வாழ்க்கை ஏதோ ஒரு நன்மையை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கின்றது. அந்த இடத்தில் நமக்கான வெற்றியை பெற்று கொடுக்கத்தான் நம் தாயானவள் மீண்டும் மீண்டும் நம்மை தேடி வருகிறாள் என்று என் பாதத்தை தொடுகின்ற பிள்ளைகள் இந்த வாழ்க்கையில் ஒரு பொழுதும் தோற்றது கிடையாது. அது மட்டுமல்ல, தீய சக்தியின் பிடியிலிருந்து இவர்கள் எளிதாக மீண்டு வந்து விடுவார்கள். எத்தனை தீய சக்திகள் இங்கு இருக்கின்றது, எத்தனை விஷயங்கள் இங்கு இருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு அதற்கெல்லாம் சரியானபடி இந்த வாழ்க்கையில் உனக்கான முன்னேற்றத்தை நீ அடைந்து விட்டாலே போதும். எல்லையற்ற அன்பும் எல்லையற்ற மகிழ்ச்சியும் என்றும் என்றென்றும் உனக்கே உனக்கானதாக இருக்க வேண்டும். எதிர்பாராத மாற்றங்களும் உனக்கு இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக கிடைக்க வேண்டும். எந்த நேரம் உனக்கு எப்பொழுது என்ன பிரச்சனைகள் வரும் என்றே தெரியாத நிலை இருக்கும் பொழுது எல்லா நிலையிலும் உன்னை காப்பாற்றுவதற்கு மட்டும் நான் வருகிறேன் என்றால் உனக்கும் எனக்கும் இடையில் இருக்கின்ற பிணைப்பு எத்தனை பெரியது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் நீ சொல்லாமலேயே நான் புரிந்து கொள்கிறேன். உன்னுடைய வேதனைகளை எல்லாம் நீ சொல்லாமலேயே நான் என்னவென்று தெரிந்து கொள்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது நீ எந்த நிலைக்கும் கலங்காமல் உன்னுடைய வெற்றியினை நிச்சயமாக உறுதி செய்திடத்தான் வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லா நேரத்திலும் இதையெல்லாம் நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே. உனக்கு வரக்கூடிய விஷயங்களும் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய எல்லா சூழ்நிலைகளும் நிச்சயமாக உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை என் குழந்தை நீ தெரிந்து கொண்டால் போதும். என் தங்கமே, யாருமே உனக்கு எந்த வகையிலும் உதவிகளை செய்யாமல் இருக்கலாம். யாருமே உன்னை கண்டுகொள்ளாமல் செல்லலாம். ஆனால் ஒரு நொடி பொழுதிலும் உனக்கான நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்காமல் நான் போய்விட மாட்டேன். உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்காமல் நான் செல்ல மாட்டேன் என்பதைத்தான் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நிமிடம்
உனக்கானது என்பதனை உணர்ந்து கொண்டு ஒவ்வொரு விஷயத்தையும் சரியாக செய்து கொண்டே இரு. தாயின் பாதத்தை தொட்ட பிறகு உனக்கு வாழ்க்கையில் எந்த கஷ்டங்களும் இல்லை என்பதனை நீ உணர்ந்து விட்டால் போதும். அம்மாவின் அன்பினை உன்னால் நிச்சயமாக நிறைவாக எந்நாளும் உன்னுடையதாக பெற்றுக்கொள்ள முடியும். உன்னோடு இருப்பது யார் என்றாலும் சரி, யார் இல்லை என்றாலும் சரி, தெய்வம் உன்னை வழி நடத்துகிறது என்பது மட்டும் உன் நினைவில் எப்பொழுதும் இருக்கட்டும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.